குட் மார்னிங். இந்த வீடியோவில் நார்டன் தியரம் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் தெவெனின்ஸ் தியரம் பார்த்தோம். அதே மாதிரி தான் நார்டன் தியரமும். இது லீனியர் எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அந்த சர்க்கியூட்டில் லீனியர் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் சோர்ஸஸ் இருக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸில் ரெசிஸ்டர்ஸும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸும் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கியூட்டில் என்ன இருக்குது? இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இப்போது நார்டன் தியரம் யூஸ் பண்ணி ஸோ எந்தெந்த சர்க்கியூட்லாம் தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா சர்க்கியூட்க்கும் நார்டன் தியரமும் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இந்த சர்க்கியூட்டில் இது வழியாக போகிற கரண்ட்டு ஆர் வோல்டேஜ், இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தெவெனின்ஸ் தியரமில் பார்த்து அதே மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் எந்த ஒரு சர்க்கியூட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் நார்டன் தியரம், தெவெனின் தியரம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சிம்பிளிஃபையாக சால்வ் பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ நம்ம தெவெனின்ஸ் தியரமில் என்ன பண்ணோம், ஒரு என்டையர் சர்க்கியூட்டையும் ஒரு சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸாக மாற்றணும். இப்போது இந்த ஃபுல் சர்க்கியூட்டை இந்த பாக்ஸில் உள்ள என்டையர் சர்க்கியூட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சிங்கிள் கரண்ட் சோர்ஸ் இன் parallel with ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து நார்டன் ஈக்குவலன்ட். சப்போஸ் இந்த பாயிண்ட்டை ஏ பின்னு வச்சிட்டோன்னா இது ஏ, இது பி. இதுதான் வந்து நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். எந்த ஒரு சர்க்கியூட் கொடுத்திருந்து ஒரு ரெசிஸ்டர் வழியா ஒரு கரண்ட் வோல்டேஜ் கேட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் போடுங்க. இது வந்து ஐஎன், இது ஆர்டிஹெச், இது நார்டன் கரண்ட், இது வந்து நார்டன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இந்த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ரெண்டுமே மெத்தட் ஒன்று தான். நான் இங்கே ஆர்என் நார்டன் ரெப்ரசென்ட் பண்ணுங்க, ஆர்என் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட்டு ஆர்என்னும் ஐஎன்னும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதே சர்க்கியூட் தான் திருப்பி வரைகிறேன். ஆர்என் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த எடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸை நான் திருப்பி போடுறேன். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே போட்டுட்டு இது வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல் படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நம்ம இதுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அக்ராஸ் ஏ அண்ட் பி. நான் தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டுக்கு என்ன எடுத்திருக்கேனோ, என்ன சர்க்கியூட் போட்டேனோ அதே சர்க்கியூட் தான் இங்கே எடுத்திருக்கேன். ஃபைண்ட் நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அக்ராஸ் ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பிக்கு அக்ராஸாக நம்ம நார்டன் ஈக்குவலன்ட் வரைய போகிறோம். ஸோ அது எப்படி வரும், இப்படி தான் போடணும், ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐஎன் ஆர்என் ஏ பி. இப்போ ஐஎன்னும் ஆர்என்னும் கண்டுபிடிக்கணும். ஆர்டிஹெச் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே தான் ஆர்என்னும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் ஆர்என் அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணணும், ஓப்பன் சர்க்கியூட், கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்க சர்க்கியூட்ல ஏதாவது கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். ஷார்ட் சர்க்கியூட் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா? இப்போ நான் கொடுத்துருக்க சர்க்கியூட்ல இருந்து கரண்ட் சோர்ஸ் எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் சோர்ஸ் ஓப்பன் சர்க்கியூட் பண்ண போறேன், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது வந்து 3 வோல்ட் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதை வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு இந்த இடத்துல 2K இந்த கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 5K, இங்கே மேலே 1K. ஓகே, இப்போ இந்த இடத்துல தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது நார்டன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2Kவும் இந்த 5Kவும் எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. நம்ம 2K 5K பேரலா இருக்கு.
in series with this 1k resistance. இப்போ 2k 5k parallel-ஆ இருக்கும்போது அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 R2 divided by R1 plus R2 போடும்போது 10/7k வரும். எப்படி எழுதலாம்? இந்த 1k இந்த ரெண்டு parallel resistance சேர்த்து அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 10/7k. இது A, இது B. இப்போ Rn என்னது? இப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸாக இருக்கு. அப்போ 10/7k plus 1k. ஃபர்ஸ்ட் இந்த 2k 5k பேரலாக இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டேன். பேரலாக இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 1k ஓட சீரீஸில் இருக்கு. ஸோ அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 2.428 கிலோ ஓம். ஸோ இது வந்து நார்டன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ கொடுத்துருக்க சர்க்கியூட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நார்டன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், நார்டன் ரெசிஸ்டன்ஸ் ஆர்என் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஐஎன் கண்டுபிடிக்கணும், நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். இப்போ அந்த சர்க்கியூட்டை இங்கே திருப்பி ரீட்ரா பண்ணியிருக்கேன். டு ஃபைண்ட் நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக கண்டுபிடிக்கணும்? அக்ராஸ் ஏஎன்பின்னு போட்டிருக்கோம்ல, நம்ம வந்து டெர்மினல்ஸ்ல வந்து இந்த இடத்துல ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சோம், இதுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க என்ன பண்ணணும், நார்டன்ல இந்த ரெண்டு டெர்மினலையும் ஷார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எந்த டெர்மினலுக்கு அக்ராஸா ஏஎன்பி அக்ராஸ்க்கு நீங்க நார்டன் ஈக்குவலன்ட் போடணும் தானே. அப்போ ஏஎன்பியை ஷார்ட் பண்ணணும். ஏஎன்பியை ஷார்ட் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ ஏஎன் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ஏஎன்பியை ஷார்ட் பண்ணும்போது இந்த 1k ஓம்க்கு ஒரு க்ளோஸ்டு பாத் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதான் ஐஎன். ஓகேவா? நம்ம தெவெனின்ஸ் தியரம்ல வந்து இங்க ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சு அதான் தெவெனின்ஸ் வோல்டேஜ்னு சொன்னோம். இங்க வந்து இந்த ஏஎன்பி டெர்மினலை ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணும்போது இங்க இருந்து ஒரு கரண்ட் வருமா, அந்த கரண்ட் வந்து இந்த இது வழியா இப்படியே ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 1 கிலோ ஓம் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் இந்த நார்டன் கரண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நான் அதே மாதிரி சோர்ஸ் கன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போறேன் இந்த 1 கிலோ ஓம் வழியா எவ்வளோ கரண்ட் வருதுன்றது. ஓகேவா? என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 3 வோல்ட்டும் 2Kயும் 3 வோல்ட் 2K இதை வந்து ஈக்குவலண்டா எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறேன், ஒரு கரண்ட் சோர்ஸ் இன் parallel with ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் இன் parallel with ரெசிஸ்டன்ஸா மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம், இந்த இடத்துல இப்போ என்ன கரண்ட் I equal to V by R that is equal to 3 divided by 2K. ஸோ இது என்னது 1.5 milliamps. இந்த கரண்ட் வந்து 1.5 milliamps. அங்கேருந்து வர இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2K. ஓகேவா? இப்போ இந்த சேம் சர்க்கியூட்டை இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அந்த கரண்ட் சோர்ஸை 1.5 milliamps. ஸோ இந்த இடத்துல அந்த 2K அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 7 milliamps கரண்ட் சோர்ஸ் இங்கே இருக்கு, அதுக்கு பேரலா 5K ஓம்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1K ஓம் இருக்குல்ல, இந்த 5K ஓமும் இந்த 1K ஓமும் பேரலா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பாத் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் ஷார்ட் தான், ஒரே பாயிண்ட் தான். ஸோ 5 கிலோ ஓமும் 1 கிலோ ஓமும் பேரலா இருக்கு. நான் அந்த சர்க்கியூட் இப்படி மாத்தி வரைகிறேன். 1 கிலோ ஓம். ஓகேவா? இப்போ நார்டன் கரண்ட் எது, இந்த 1 கிலோ ஓம் வழியா என்ன கரண்ட் போதோ அதான் வந்து நார்டன் கரண்ட். இப்போ அஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு கரண்ட் சோர்ஸும் பேரலா இருக்கு. அப்போ நான் ரெண்டையும் என்ன பண்றேன், சேர்த்து இது 7 milliamps
இது 1.5 milliamps. எது மேக்னிடியூட் அதிகமாக இருக்கு? 7. ஸோ அதே மாதிரி சிம்பிள் போட்டு 7 minus 1.5 5.5 5.5 milliamps. இந்த இடத்துல ஒரு 2K, இந்த இடத்துல ஒரு 5K, இங்க வந்து 1K. ஓகே, இப்போ இந்த நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கணும். கரண்ட் டிவிஷன் ரூல் படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? IN equal to total current. Total current என்ன? 5.5 milliamps. நான் மைனஸ் போடுறேன். ஏன் மைனஸ் போடுறேன்? கரண்ட் வந்து டவுன்வர்ட்ஸா இருக்கு. இப்படி வந்து இங்க வந்து இப்படி மேலே போகுது, ஆப்போசிட் டு IN. ஓகேவா? ஸோ மைனஸ் 5.5 milliamps 1/1K டிவைடட் பை 1/2K plus 1/5K. இது புரியாட்டி கரண்ட் டிவிஷன் ரூல் பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து IN. இது மைனஸ் 3.235 milliamps. இப்போ IN கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் வந்து ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டு. ஸோ IN வந்து மைனஸ் 3.235 milliamps. RN கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது? 2.428K. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட்டுக்கு நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். இதுதான் வந்து சர்க்கியூட்டு. அக்ராஸ் A and B வந்து நார்டன் ஈக்குவலன்ட் வரையணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? RN கண்டுபிடிக்கணும். RN கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் கரண்ட் சோர்ஸ், ஷார்ட் சர்க்கியூட் வோல்டேஜ் சோர்ஸ், இது ரெண்டும் பண்ணி RN கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து IN கண்டுபிடிக்கணும். நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதுக்கு அக்ராஸா கண்டுபிடிக்கணும், அதை ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணும்போது தான் அந்த வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக முடியும். ஸோ அந்த கரண்ட் தான் வந்து நார்டன் கரண்ட். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கதான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதே ப்ராப்ளம்ல ஜஸ்ட் சிம்பிள் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 2K ரெசிஸ்டர் மட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். 2K ரெசிஸ்டர் ஆட் பண்ணிட்டு கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் 2 kilo ohm ரெசிஸ்டர் யூசிங் நார்டன் தியரம். ஓகேவா? அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். நார்டன் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ரிமூவ் த 2 kilo ohm. அந்த 2 kilo ohm ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. அது எதுக்கு அக்ராஸா நார்டன் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணுமோ அந்த 2 kilo ohm ரெசிஸ்டரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி ஃபுல் சம்மையும் சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நார்டன் ஈக்குவலன்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டு, இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நார்டன் ஈக்குவலன்ட். இந்த இடத்துல அந்த 2 kilo ohm ரெசிஸ்டரை ஆட் பண்ணணும். எப்படி? இது IN, இது RN. இது ரெண்டும் தெரியும் நம்மளுக்கு. இது வேல்யூ என்னது? 2.428 kilo ohm. இது மைனஸ் 3.235 milliamps. இப்போ இந்த இடத்துல அங்க இந்த 2 kilo ohmக்கு அக்ராஸா வோல்டேஜ் இருக்குல்ல, அந்த 2 kilo ohm போடுறேன். ஓகேவா? அந்த 2 kilo ohm போட்டுட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 2 kilo ohmக்கு அக்ராஸா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதான் இப்போ நம்ம பண்ண போற செகண்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் டிவிஷன் ரூல் படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு I ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் என்னது? மைனஸ் 3.235 milliamps மல்டிப்ளைட் பை 1/2K டிவைடட் பை 1/2K பிளஸ் 1/2.428K. ஓகேவா? அந்த கரண்ட் என்னன்னா மைனஸ் 1.7738 milliamps. இப்போ இந்த கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? V ஈக்குவல் டு ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். கரண்ட் என்ன? மைனஸ் 1.7738 milliamps மல்டிப்ளைட் பை 2K. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3.548 வோல்ட். ஸோ நீங்கள் தெவெனின்ஸ் தியரம் வீடியோ எடுத்து பாருங்க.
நம்ம அதுலேயும் வோல்டேஜ் அக்ராஸ் இதே சர்க்கியூட்டில் வோல்டேஜ் அக்ராஸ் இஸ் 2K ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம சேம் ஆன்சர் தான் ரெண்டுலேயும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் சில கொஸ்டினில் நார்டன் ஈக்குவலன்ஸ் மட்டும் கேட்கலாம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஃபைண்ட் த நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அக்ராஸ் A and B அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இல்லை எவ்வளோ வோல்டேஜ் அக்ராஸாக இருக்குன்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது எதுக்கு அக்ராஸாக கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு தெவெனின்ஸ் நார்டன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிமூவ் பண்ணீங்கல்ல அந்த இடத்த ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த டெர்மினல்ஸ்க்கு வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் வந்து நார்டன் கரண்ட்டு. ஸோ ஒன்ஸ் அந்த நார்டன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண ரெசிஸ்டரை திருப்பி கனெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு சர்க்கியூட் ரொம்ப சிம்பிளாயிரும். ஸோ அது வழியாக எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட்ன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ.